நீங்க அம்மா வயித்துல வளரும்போது பிளாசண்டா வழியா கொஞ்சம் அம்மாவோட செல்லஸ் உங்க பாடிக்குள்ள கிராஸ் ஆகி வந்து செட்டில் ஆகுது. இது ஒரு ரேர் ஆக்சிடென்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா பிரெக்னன்சியும் நடக்கும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ இதுல ரியல் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த செல்ஸ் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகாது. இது உங்க பிரெயின், போன்ஸ், ஸ்கின், பிளட் எல்லாத்துலயும் பெர்மனன்ட்லி செட்டில் ஆகிடுது. இதுக்கு பேரே இருக்கு, மைக்ரோசைமர்சிசம். ஒரு நேச்சர் கம்யூனிகேஷன் ஸ்டடியில கண்டுபிடிச்சாங்க, இந்த செல் டெவலப்பிங் பிரெயின்ல எம்பெக்ட் ஆகி லைஃப் முழுக்க நியூரோ டெவலப்மெண்ட் ஐ ஷேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா. ஆனா இது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நடக்கல. சயின்டிபிக் அமெரிக்கன் ரிப்போர்ட் பண்ணுச்சு, பேபியோட செல்லஸ் கூட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அம்மாவோட பாடிக்குள்ளேயும் டிராவல் பண்றதாம். டெலிவரி ஆகி டெக்கட்ஸ் ஆன பிறகும் கூட 60% அதிக அம்மாக்கள் ஓட பிரெயின்ல அவங்க குழந்தையோட செல்ஸ் இருக்குதான். இந்த செல்ஸ் வெறும் இருந்துகிட்டு இருக்கல, இது டிஷ்யூ ரிப்பேர் பண்றது, இம்யூன் சிஸ்டமை ரெகுலேட் பண்றது. சில ஸ்டடி சொல்றது இது அம்மாவோட அல்சைமர்ஸ் ரிஸ்க கூட குறைக்க உதவுதான். அதனாலதான் உன் அம்மாவோட ஒரு பகுதி உன்னோட எப்போவும் இருக்கும்னு சொல்றாங்களே, இது வெறும் ஒரு ஃபீல் குட் லைன் இல்ல, இது லிட்ரலி பயாலஜிக்கலி ட்ரூ.